அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன கலெக்ஷனு. 1970 வருஷம் வெளியிடப்பட்ட ஒரு கரன்சி. WA5 ப்ரீஃபிக்ஸு 747515. இது சீரியல் நம்பர். LK ஷா கையொப்பமிடப்பட்ட 99.99% கூட் கண்டிஷனான ஒரு கரன்சி. இந்த பக்கம் மகாத்மா காந்தி அமர்ந்திருக்கும் நிலை 100 rupees. ஒரு அற்புதமான கண்டிஷனான ஒரு கரன்சி. நல்ல எங்கிட்டுமே மடிப்பு கிடிப்பு எதுவுமே கிடையாது. ஒன்று வேணுமுங்க அவங்க வாங்கிக்கோங்க. WA5 1970 இஸ்யூடு. 1969 அவருடைய நூற்றாண்டு தினம். இது 70வது வருஷம் வெளியிட்டாங்க. சரி, அதுக்கடுத்து இன்னொரு கரன்சி. ஃபஸ்ட்டு இஸ்யூ ஜெகநாதன் பார்லிமெண்ட் பிக்சர் 20 rupees. ப்ரீஃபிக்ஸ் A1. A1 கரன்சியும் A1 UNC கரன்சி. எங்கிட்ட எந்த எதிலுமே பிசிறே கிடையாது. 100% UNC. ஒரே ஒரு தாள். ஃபஸ்ட்டு இஷ்யூட A தான். அதில் 1 தான் ப்ரீஃபிக்ஸு. அந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் மோஸ்ட் சீனியர் கரன்சி. ஃபஸ்ட் இஷ்யூலேயே A1 கரன்சி. பக்கா ஃபஸ்ட்டு இஷ்யூ, சந்தேகம் கிடையாது. நீங்கள் செக்கப் பண்ணிக்கணும். UNCங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டு, வணக்கம். அடுத்தது போவோம். ஒரு UNC 1 rupee மகாத்மா காயின். காயின் UNC காயின் 10 rupees. 80% சில்வர். இது காயினோட ரிம்மெல்லாம் பார்த்துக்கோங்க. பின்னாடி மகாத்மா காந்தியும் பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷனான நாணயம். 1869 to 1948 அவர் பிறந்த வருடம், இறந்த வருடம். நாணயம் வெளிவந்தது 1948 கிடையாது, 1969. நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு கம்மாமினிட்டி காயின்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷன். அதில் நோ டவுட்டு. எந்த சந்தேகமும் பட வேண்டாம். தேய்ச்சி கீச்சு பாலிஷ்லாம் பண்ணி இதை கிளியர் பண்ணியிருக்கதான் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கிடைச்ச குவாலிட்டியே இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக கிடச்சிச்சு. ஒரே ஒரு நாணயம். ஒரு 1993 100% கிடையாது, 200% ரேர் காயின். ஹைதராபாத் மின்ட்டு 50 பைசா. ஃபுல் கண்டிஷனான நாணயம். எக்ஸ்ப்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். 50 பைசா நாணயத்தை பார்த்துக்கோங்க. இது ஒரு சைடு, இது அடுத்த சைடு, பேக் சைடு. 1993 ஹைதராபாத்து மின்ட்டு. மின்ட்டையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. 50 பைசாவில் FSS காயினில் இதை விட ரேர் காயின் வேறு கிடையாது. ஒன்று இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டேன். இந்த 4 காயின் மட்டும்தான். 2 கரன்சி 2 காயின் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு பதிவு. 4மே ரேர் வெரைட்டி, ரேர் காயினு. நீங்கள் எதிர்பார்க்கின்ற விலைக்கு தரப்படும். ரொம்பவும் சீப்பாக எதிர்பார்த்துறாதீங்க. வாய்ப்புகள் நழுவிவிடும். உங்களுக்கு தெரியும் இது என்ன ஒர்த்து அப்படின்னு. இப்போவே கூட சொல்லிடுவேன், வரட்டும். 1993 ஹைதராபாத் மின்ட்டு என்ன ஒர்த்துங்கிறது தெரியும். 20 ரூபா தாள் UNC கரன்சி. ஃபஸ்ட்டு இஷ்யூ. ஃபஸ்ட்டு இஷ்யூலையுமே இது A23 A33 கிடையாது, A1 கரன்சி. இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க. கண்மூடித்தனமாக என் வாட்ஸ்அப்புக்கு வர வேண்டாம். புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். வாட்ஸ்அப்பில் போய் கூகுளில் போய்
ஃபஸ்ட்டு இஸ்யூ A1 கரன்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு இஷ்யூவா செகண்ட் இஷ்யூவாங்கிறத முதல்ல நீங்கள் வெரிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிடணும். என்ன விலை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறமா அதிலேருந்து நீங்கள் 500 1000 குறைச்சி என் லைனுக்கு வரணும். இதை நான் இப்போ காமிக்கிறேன்னா இதை இப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. தெளிவாக தெரியுதா? இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அப்படியே உங்களுடைய கூகுள் ஃபோட்டோவுக்கு போங்க, அதில் சர்ச் பண்ணுங்கள். அப்படியே ஃபோட்டோவை சர்ச் பண்ணணும். அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும், தெளிவாக வந்துடும், எல்லா விவரமும் வந்துடும். இப்போ எல்லாமே உள்ளங்கையில் இருக்குது, எல்லாமே உலகமே உள்ளங்கையில் இருக்குது, எல்லா விவரமும் உங்களுக்கு வந்துடும். இந்த நம்பரை மேக்ஸிமம் கரெக்டாக சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி கரன்சி, அது சிங்கிள் ஏவா, இது AA. எல்கேஸா 1970 வெளியிட்டிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 74 75 15 74 75 15 மகாத்மா காந்தி கரன்சி. இதையும் நீங்கள் உங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுளில் போய் இதை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் ஒரு ஷாட் அதிலிருந்து எடுத்து செக்கப் பண்ணிக்கோங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. திடீர்னு அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், கிடைக்குமா கிடைக்காம சந்தேகப்பட வேண்டாம். அமர யோசித்து என்கிட்ட வாங்கணும். நீங்கள் வேகமாக வாங்கினாலும் நான் உங்கள் ஆத்திரத்துக்கு தக்கன நான் அது ஈடு கொடுக்க மாட்டேன். தெளிவாக விசாரித்து நல்ல தாளா, ஒரிஜினல் தாளா, நல்ல நாணயமா, ஒரிஜினல் நாணயமா, இவர் சொல்கிற பிறகு உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அலசிட்டு தான் என்கிட்ட வந்து பொருட்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு பதிவு போட்டிருந்தா அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போவும் அதே கரன்சி, அதே நம்பரு, அதே விலைக்கு கொடுங்கலாம் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது மாதிரி 100 செட்டு விற்றாச்சு. அதே மாதிரி இப்போவே கொடுங்கன்னு சொன்னால் அப்படி நீங்கள் வாங்குவீங்க. ஒரு வருஷம் கழித்து ஒரு நண்பர் வருவார், அவர் வாங்குவார் அப்படின்னு சொல்லி நான் 10 நிமிஷம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். 10 நிமிஷத்துக்குள்ளே நான் சேல் பண்ணிடுவேன், சோல்ட் ஆயிரும். ஏன்னா நமக்கு நீதி, நேர்மை, நியாயம் இது 3 தான் இந்த யூடியூப் சேனலுடைய முதலீடு. பணம் முதலீடு பண்ணுங்கிறது 2வது பட்சம்தான். ஃபஸ்ட்டு வந்து நேர்மையாக இருக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணணும். நாணயங்கள் பேசுகின்றன, கரன்சிகள் பேசும். அது மாதிரி இதை விற்கிறனோ விற்கலையோ, வாங்குகின்றனோ வாங்கலையோ, நல்ல நண்பர்கள் என்றைக்கும் நமக்கு வாழ்க்கையில் கிடைப்பது அரிது. அதைத்தான் தேடணுமே தவிர இதில் லாபம் சம்பாத்தியம் பண்ணி நான் கோடியோட சம்பாத்தியம் பண்ணாலும் நான் எந்த ஒரு அரசியல்வாதியும் மிந்தி நான் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே குறைஞ்சது 1000 கோடி தான் இருக்குது. நான் அது இந்த ஜென்மத்தில் சேர்க்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த ஜென்மத்தை நல்லதொரு ஜென்மமாக வாழ்ந்துவிட்டு மறைய வேண்டும் என்ற ஒரு ஆசையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாணயமான மனிதன். அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவேன், கரெக்டாக பேசுவேன். கட்டாயம் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயமாக இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். இது என்னுடைய பொருள், இன்ன ரேட்டு, உங்களை கட்டும்னா வாங்க, கட்டல்னா விட்டுருங்க. இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு சேனலு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு என்ன பதிவு தான், உங்களுக்கு வேணுங்கன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் அருமையான கலெக்ஷனு, அருமையான காயினு, அருமையான ரேருங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த டவுட்டும் நீங்கள் பட வேண்டாம். ஒவ்வொன்றும் தான் இருக்குது, நிறையலாம் இல்லை. நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.